முதலமைச்சர் சொன்னது போல் ஆணித்தரமாக ஆழமாக நல்ல கருத்துக்களை நல்ல செய்திகளை வேல்முருகன் பேசுவார் என்று நேற்று முன்தினம் சொன்னார் அல்லவா, அதுபோன்று பேசுவதை பிடிக்காத சில கவர் பத்திரிகையாளர்கள் யூடியூப் சேனல்களில் உட்கார்ந்துகிட்டு என்னை பற்றி அவதூறா பேசுறாங்க. ஒருத்தர் பேசுறாரு, பிரபல ஊடகம் ஒன்று தன்னை மக்களிடம் தவறாக சித்தரித்து வருவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் எம்எல்ஏ வேல்முருகன் செய்தியாளர் சந்திப்பில் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஊடக பத்திரிகை நண்பர்களின் சந்திப்பினூடாக இந்த தொலைக்காட்சி என்று நினைக்கிறேன் ஒரு உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை நேற்றைய தினம் அவருடைய கள ஆய்வு அல்லது கிரேம் என்கிற ரிப்போர்ட்ல ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. எனக்கு தென்காசி மாவட்டத்தில் பெரிய ரிசார்ட்ஸ் இருப்பதாகவும் நீச்சல் குளம் இருப்பதாகவும் அதை அரசு என்ன மிரட்டுறதுக்காக தமிழ்நாடு அரசு என்ன பணி வைக்கிறதுக்காக அதையெல்லாம் தோண்டி தொலங்கி கையில் எடுத்திருப்பதா சொல்றாங்க. நான் திரும்பவும் அறுதிட்டு உறுதியாக சொல்லுகிறேன், என் தமிழ்நாட்டின் உரிமைக்காக தமிழ் மொழியின் உரிமைக்காக நினைவுதிருந்த காலத்தில் இருந்து ஆயுத போராட்ட குழுக்களோடு களமாடிய ஒருவன், தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணித்த ஒருவன், தமிழ்நாட்டில் எங்கும் எந்த இடத்திலும் என் பெயரில் சொத்துக்களும் இல்லை, பங்களாக்களும் இல்லை, நீச்சல் குளங்களும் இல்லை. ஆதலால் ஒரே ஒரு வீடு, அதுவும் என் மனைவி பெயரில் இருந்தது. அவருக்கும் எனக்குமான பரஸ்பர சேர்ந்து வாழ்வதற்கான சூழல் இல்லாத காரணத்தினால் அந்த வீட்டு சம்பந்தமான உரிமை பத்திரம் கூட அவரிடத்தில் இருக்கிறது. அதை என்னுடைய முன்னோர்கள் என் சகோதரர்கள் கொடுத்த அந்த நிதியிலிருந்து வாங்கிய அந்த வீடு, அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற போது எனக்கு பாரம்பரியமாக எங்களுடைய குடும்ப சொத்து நூற்றுக்கணக்கான ஏக்கர் இருக்குது, மறுக்கல. ஆனா தேவையில்லாம இங்க நண்பர் கேட்டது போல இந்த சட்டமன்றத்தில் ஒருவன் ஆணித்தரமாக ஆழமாக முதலமைச்சர் சொன்னது போல் ஆணித்தரமாக ஆழமாக நல்ல கருத்துக்களை நல்ல செய்திகளை வேல்முருகன் பேசுவார் என்று நேற்று முன்தினம் சொன்னார் அல்லவா, அதுபோன்று பேசுவதை பிடிக்காத சில கவர் பத்திரிகையாளர்கள் யூடியூப் சேனல்களில் உட்கார்ந்துகிட்டு என்னை பற்றி அவதூறா பேசுறாங்க. ஒருத்தர் பேசுறாரு, சென்னையில ரயில் எஸ்டேட்ல வேல்முருகன் தான் கொடி கட்டி பறக்கிறாராம். சென்னையில முன்னாள் அமைச்சர் SSR இருக்கிறார், அவருடைய வீடு என் பேர்ல தான் இருக்குதான். நான் இங்க தலைமைச் செயலகத்தில் இருக்கிற இத்தனை பத்திரிகை ஊடக நண்பர்களிடம் சவால் விடுறேன். அவர் ஒரு தமிழ்நாட்டுடைய முன்னணி வாரதனுடைய பெயரை முன்னணி வைத்துக்கிட்டு போய் யூடியூப்ல கவர் வாங்கிட்டு பேசுறாரு. வேல்முருகன் யாருக்கிட்டே அப்படி கவர் வாங்கி பேசுற பழக்கம் இல்ல. உண்மைக்கு மாறான தவறான தகவல்களை பொதுமக்களிடத்திலே நீங்கள் ஒரு குழப்பத்தை விளைவிப்பதற்கு தொடர்ச்சியாக ஒரு சில பெய்டு பத்திரிகையாளர்கள் செய்யறாங்க. ஒரு சில அவர்களை பத்திரிகையாளர் கூட சொல்ல மாட்டேன், பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் செய்யக்கூடியவர்களுடைய அந்த நடவடிக்கை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது போன்றவர்களுக்கு எங்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் சர்வீஸ் செய்திருக்கிற, கண்டிப்பா பதில் சொல்லணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.